வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரையில் மொத்தம் 32 இடங்களில் இலவச வைஃபை வசதி மீண்டும் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. கரும்பு ஊக்கத்தொகை தொடர்பாக சட்டமன்றத்தில் இபிஎஸ் அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டது. தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டிற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். கலைஞர் கருணாநிதி அறக்கட்டளையின் சார்பில் மருத்துவ மற்றும் கல்வி உதவித்தொகை நிதியாக 8 பேருக்கு தலா 25,000 ரூபாய் வீதம் மொத்தம் 2 லட்சத்தை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் கட்டாயம் பாடப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேற்று தனி தீர்மானத்தை கொண்டு வந்த நிலையில் இந்த தீர்மானத்தை அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 2,400 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,14,000 ரூபாயாகவும் 1 கிராம் 14,250 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் விலை அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. MBBS PDS படிப்பிற்கான தரவரிசை பட்டியலை அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள முதுநிலை கோவில்களுக்குள் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் கைபேசி கொண்டு செல்ல முழுமையாக தடை விதித்து இந்து சமய அறநிலையத்துறை உத்தரவிட்டுள்ளது. நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவில் முதன்முறையாக செங்கோட்டையில் வந்தே மாதரம் பாடல் பாடப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. காவிரியில் தமிழகத்திற்கு நீர் திறக்க கர்நாடக அரசிற்கு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை வருகின்ற 13ஆம் தேதி அவசர வழக்காக விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் காசாவிற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முன்வைத்த 15 அம்ச அமைதி திட்டத்தை நிராகரித்துள்ளார். உயர்நிலை ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்க பிரதமர் ரிசர்ச் சேர் ஃபெலோஷிப் திட்டத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைக்காக 264 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் நடத்தப்படும் குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்விற்கான அறிவிப்பு இன்று வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமேசான் மலைக்காடுகளில் ஒரு சிறிய பகுதியில் மட்டும் சுமார் 40,000 பூச்சி இனங்கள் வாழக்கூடும் என்றும் அவற்றில் பெரும்பாலானவை அறிவியலுக்கு இதுவரை அறியப்படாத புதிய உயிரினங்கள் என்றும் நேச்சர் இதழ் தெரிவித்துள்ளது. கேரளா மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று அதிகாரப்பூர்வமாக மாற்றுவதற்கான மசோதாவை மத்திய அரசு மக்களவையில் தாக்கல் செய்துள்ளது. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் குழந்தைகள் அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் டாக்டர் ஷில்பா சர்மா அவர்களுக்கு பிசினஸ் ஐகான் விருது 2026 வழங்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்த இந்திய வீரர் மற்றும் வீராங்கனைகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனது இல்லத்தில் நேரில் சந்தித்து பாராட்டு தெரிவித்தார். காரைக்குடி மயிலாடுதுறை மற்றும் திருவாரூர் பட்டுக்கோட்டை இடையிலான ரயில் நேரங்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலாவதாக பாடக்கோரும் தமிழக சட்டமன்ற தீர்மானம் வரவேற்புக்குரியது என்று நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தெரிவித்துள்ளார். காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெற உள்ளது. சாண்ட் ஜல்லி உள்ளிட்ட கனிமங்களை வெளி மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல விதித்த தடை பற்றி 2 வாரங்களில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சன்னரக நெல் குவிண்டாலுக்கு 289 ரூபாயும் கரும்பு டன் ஒன்றிற்கு 709 ரூபாய் 50 பைசாவும் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். பொறியியல் பொது கலந்தாய்விற்கு இதுவரை விண்ணப்பிக்காத மாணவர்கள் ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் செப்டம்பர் 3ஆம் தேதி முதல் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை துணை கலந்தாய்வு நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரியாற்றில் நேற்று வினாடிக்கு 6,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 8,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. புதுச்சேரி உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களை பலப்படுத்துவதே மத்திய அரசின் விருப்பம் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார். பவானிசாகர் அணையிலிருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி கீழ்பவானி பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பது அணையின் நீர் இருப்பை பொறுத்து முடிவு செய்யப்படும் என்று அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் அரசு பள்ளி மாணவர்கள் கண்டெடுத்த அரிய காசுகள் பல்கலைக்கழகத்திற்கு நன்கொடையாக வழங்கப்பட்டது.
2 கோடி ரூபாய் செக் மோசடி வழக்கில் நடிகரும் பாஜக நிர்வாகியுமான சரத்குமார் அவர்கள் செப்டம்பர் 10ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. LPG வாடிக்கையாளர்கள் ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்குள் கட்டாயமாக KYC செய்ய வேண்டும் என எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்தை தனியாரிடம் ஒப்படைக்க ஒன்றிய அரசு டெண்டர் வெளியிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 15 நீதிபதிகள் பதவியேற்றுக் கொண்டனர். அனைத்து வித AI டேட்டா சென்டர்களுக்கும் சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவது கட்டாயமில்லை என்று ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கோதார்நாத் கோவிலில் நவம்பர் 11ஆம் தேதி வரை யாத்திரை மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி குறைவால் பல மாநிலங்களில் சர்க்கரை விலை 15% வரை உயர்ந்துள்ளது. கரூர் அரசு பணி ஆணை ரத்து விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வருகின்ற 14ஆம் தேதி விசாரணை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த சி. விஜயபாஸ்கர் மற்றும் MR விஜயபாஸ்கர் உட்பட 11 பேருக்கு பதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை கோவிலுக்கான அனைத்து கொள்முதல்களும் இனி வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறும் என்று திருவிதாங்கூர் தேவசம் வாரியம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் நீண்ட தூரம் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளுக்கு 10 ரூபாய்க்கு சுத்திகரிக்கப்பட்ட பயணி குடிநீர் பாட்டில் வழங்கும் திட்டத்தை சென்னை பல்லவன் இல்லத்தில் போக்குவரத்துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் அவர்கள் தொடங்கி வைத்தார். ரிசர்வ் வங்கி கடன் வசூலுக்கான புதிய விதிகளை வெளியிட்டுள்ளது. தனியார் பல்கலைக்கழகங்களில் உள்ளூர் மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு செய்வதற்கு டெல்லி அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. SBI வங்கியில் வேலைவாய்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 1538 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடன் விவசாய சங்க பிரதிநிதிகள் சந்தித்து பேசினர். பிரக்ஞானந்தா அவர்கள் தனது முதல் செயின்ட் லூயிஸ் ரேபிட் பிளிஸ்ட் பட்டத்தை வென்று 47 லட்சம் ரூபாய்க்கான பரிசு பெற்றார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சில குறிப்பிட்ட பிரிவுகளில் அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தானாக குடியுரிமை வழங்குவதை தடுக்கும் உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சூரியனின் மேற்பரப்பை இதுவரை இல்லாத அளவிற்கு மிக தெளிவாக காட்டும் புதிய படங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. முதல்வரும் நடிகருமான விஜய் அவர்களிடம் இருந்து விவாகரத்து கோரி தொடரப்பட்ட வழக்கை அவரது மனைவி சங்கீதா அவர்கள் வாபஸ் பெற்றார். ரஷ்யாவில் தங்கத்தை விட மதிப்புமிக்க அரிய கனிமம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.